பெரியவரே சொன்னால் புரிஞ்சுக்காங்க ஓகேவா? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட நிலம், நீங்கள் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கீங்க. அதனால உங்களுக்கு பட்டா தர முடியாது ஓகேவா? போட்டு கொடுங்க சார். பட்டா போட முடியாதுங்க, கவர்மெண்ட் நிலங்க. சொன்னால் புரிஞ்சுக்காங்க. கிளம்ப. போட்டு கொடுங்க சார். நீங்கள் சார் எங்கள் அப்பா சொத்து என் பேரில் மாற்றணும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம் சார். எங்கள் அப்பா பேர் வந்து குஞ்சு கவுண்டர். குஞ்சு கவுண்டரா? பேர் இல்லையே. என்னையா இது 2000 ஏக்கரா இருக்கு சார். இது எல்லாமே எங்கள் அப்பா சொத்து தான். அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்து. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? சாரிப்பா, தெரியாமல் சொல்லிட்டேன் ஓகேங்களா சார். கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். பரவாயில்ல, சொல்லுங்கள். உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாரு? சார் எங்கள் அப்பா தான் இந்த தொகுதிக்கே எம்எல்ஏ, தெரியுமா? எம்எல்ஏவா? அப்போ கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பார் சார். இந்த டைம் அவர் தோத்துட்டார். தோத்தது பரவாயில்ல, இப்போ இருந்திருந்தால் எல்லாமே உங்கள் அப்பா பேர் தான் வந்திருக்கும். சார் என்ன சார் சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் மாற்றிடலாம் சார். உங்கள் அப்பா எங்கே இருக்கார்? சார் வீட்டில் தான் இருக்கிறார் அப்பா. ஒரே ஒரு சிக்னேச்சர் மட்டும் வேணும். சிக்னேச்சரா? ஆமாங்க, சிக்னேச்சர் தான் வேணும் ஓகேவா? சரிங்க சார், வர இருங்க. சார் சார் இருங்க. சொல்லுங்கள் சார். சிக்னேச்சர் என்னன்னு தெரியுமா? சார் நான் எம்எல்ஏ புள்ள, தெரியுமா? ஓ சாரி சார், போயிட்டு வாங்க சார். நீங்கள் கேட்ட சிக்னேச்சர். என்ன சார் இது? சிக்னேச்சர். ஓ சார், சிக்னேச்சர்னா கையெழுத்துன்னு அர்த்தம். சரி, காட்டு பசங்க கரெக்டாக நம்பியிருக்காங்க. இதில் வேறு எம்எல்ஏ புள்ளியா? என்னடி இது?